வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி தமிழ் மீடியம் பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC +1 எக்ஸாமினேஷன். இதில் பயாலஜியில் பயோசாலஜிக்கு ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. பயோபாட்னிக்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் இல்லை. ஸோ 1 மார்க் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு. ஏ டைப்புக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி, செகண்டுக்கு ஆப்ஷன் பி, தேர்டுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்துக்கும் ஆப்ஷன் ஏ, செவன்த்துக்கும் ஆப்ஷன் ஏ, எயித்துக்கு ஆப்ஷன் டி. பி டைப்பில் ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி, செவன்த்துக்கு ஆப்ஷன் சி, எயித்துக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 2 மார்க் கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் இருக்கணும். சீனோந்தியம், ஹைப்பந்தியம், நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு, சயாத்தியம், டயலோசைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் மினி டைகார் பிளான்ஸ் லியூமன் சைலம் வெசல்ஸ் ஆஃப் பிளாக்டு மினி பலூன் லைக் இன்க்ரோட்ஸ் ஆஃப் நெக் பியூரிங் பேரன்கைமேட்டா செல்ஸ். டிரான்ஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லெண்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் 2 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிலைசேஷன்னா என்ன, புரோட்டோஸ்டீல்னா என்ன, சைலம் பிளேட் ஆல்டர்னேட் ப்ளோயம் பிளேட்டு, எக்ஸாம்பிள் லைகோபோடியம் கிளவட்டம், டயக்ராம் போட்டிருந்தாலும் மார்க்கு, போடனாலும் மார்க்கு. பிக்சர் பிளான்ட்னா என்ன, சைட்டோகன்ஸ் இன் அனிமல் செல், சைட்டோகன்ஸ் இன் பிளான்ட் செல். ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் டெட் செல்னா வந்து என்னது, PCD, senescence of controlled by genetic program and death of the plant and plant parts of consequence of senescence called program dead cell. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் 5 பாயிண்ட் அதெல்லாம் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேபிசி பொறுத்த வரைக்கும் பைனாமிக்கல் நேமோட ஒரு 5 பாயிண்ட் இருக்கணும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு, C4 சைக்கிள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்ப் மார்ச் 2025 வேல்யூஷன் பண்ணக்கூடிய பயோபாட்னிக்கான கீ ஆன்சர். ஸோ பயோசாலஜிக்கு 1 மார்க்கில் ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. பயோசாலஜி கீ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் பயோசாலஜிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ +1 HSC ஃபர்ஸ்ட் இயர் +1 எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 பயோசாலஜிக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் டோட்டல் மார்க் வந்து 35. 1 மார்க் அந்த ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு. இதில் ஏ டைப் கொஷின் பேப்பரில் 6வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் மீர் அட்டெம்ப்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டெம்ப்ட் பி டைப்பில். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்துக்கு மீர் அட்டெம்ப்ட். இந்த அட்டன் பண்ணாலே ஒரு 1 மார்க்கு. செவன்த்துக்கு ஆப்ஷன் ஏ, எயித்துக்கு ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டெம்ப்ட், தேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் பி, செவன்த்துக்கு ஏ, எயித்துக்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் ரிலேஷன் ஃபார் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் போனி ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் இனி 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் இன் எர்த்வார்ம். நெக்ஸ்ட் வந்து விட்டைல் கெப்பாசிட்டி ஏதாவது ஒரு டெஃபினிஷன் இருந்தால் போதும். ரீஅப்சர்ஷன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் நெப்ரான், ப்ராக்சிமல், இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழே ஸ்டெராய்ட்ஸ் ஹார்மோன் என்னென்ன எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3x3 9. ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாடர் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்கு, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் அடினல் ஹார்மோன். ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஷன் நடக்குது இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி. கண்டிப்பாக கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் அதனால் போதும். 5 மார்க் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ.